அட்மிஷன் போட்ட பிறகு அங்க ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சு. எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் இருக்கும்ன்றதே வந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு பெருசா ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னா தமிழ் மீடியம் தான் இருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி ஊர்ல அந்த குட்டி ஸ்கூல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருக்கு 11th அண்ட் ஹையர் செகண்டரிக்கு அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய லக்கி ஃபேக்டர். அங்க இருந்த ஸ்டாஃப்ஸும் அப்படிதான். எஸ்பெஷலி மெயின் சப்ஜெக்ட் டீச் பண்ற 4 ஸ்டாஃப்மே வந்து எந்த டீச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். 4 பேருமே வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி வந்து அப்படியே தேர்ந்தெடுத்து மேல வந்தவங்கன்ற மாதிரி ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எக்ஸாம் வச்சு செலக்ட் ஆகி உள்ள வந்துட்டாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டான டீச்சர்ஸ் அவங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்ததுனால தான் நான் வெளியில எங்கேயுமே டியூஷன் போகல. ஸோ அவங்க 4 பேரோட சப்போர்ட் தான், அந்த 4 பேரோட சப்போர்ட்ல தான் வந்து நான் 12th கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்ரெட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அம்மாவோட சாய்ஸ் எடுத்ததுக்கு. அம்மாக்கு பெஸ்ட் சாய்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. பொதுவா இப்ப என்ன சொசைட்டில என்ன மித்து இருக்கு அப்படின்னு, இந்த ஸ்கூல்ல படிச்சா அது ஆக முடியும், இந்த கோச்சிங் சென்டருக்கு போனா அது ஆக முடியும், இப்ப நீங்க பிரைவேட்லயும் படிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட்லயும் படிச்சிருக்கீங்க, அப்படி எதுவுமே இல்ல. கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கு அது அந்த மாதிரி பெர்செப்ஷனை மாத்தணும் அப்படின்றதுனாலதான் வந்து நாங்க ஜாயின் ஆகுறதுக்கும் ஒத்துக்கிட்டோம். ஸோ கண்டிப்பா அப்படி கிடையாது.